இருக்கோம். என் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி பிரகதி இருக்காங்க, பிரகதி அரவபூமி. ஸோ எலெக்ஷன் வர நேரத்தில் எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை பர்டிகுலராக அபவ் 18 அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜில் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை, யங்ஸ்டர்ஸோட மனநிலைன்னு நிறைய விஷயங்கள் அண்டர்லைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் 3 பேர் முக்கியமாக, திமுக, அதிமுக, விஜய், இந்த 3 பேர் தான் அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய பேச்சு. அதுக்கப்புறம் கூட நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எப்படி இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில்? சார், இதை பத்தி என்னால கருத்துக்கள் சொல்றதுக்கு ஓட்டை பத்தி கேட்கல, எப்படி இருக்கு செல்வாக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே அப்படி நினைக்கிறாங்களா? அது என்னால பொதுவாக சொல்லிட முடியாது சார். ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்களை எந்த விதத்திலயும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதை நம்ம எல்லா விதத்திலயும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க லேட்டஸ்டா ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2.5 கோடி ரூபாய். ஸோ அவங்களோட டேலண்ட்ஸும் சரி, அவங்களோட திங்கிங் ப்ராசஸும் சரி, அவங்களோட ஸ்கில்ஸும் சரி, எதையுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இதை அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நம்மளுக்கு சரியா அமையல. ஏன்னா அவங்க இப்பதான் இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. காலப்போக்குல தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே எலெக்ஷன் பத்தி நிறைய புரிதல் இருக்கா? எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட கேம்பெயின்ஸ் நடக்கும்போது அது தெளிவா அதை புரிஞ்சு அலசி ஆராய்ஞ்சு வீடியோஸ் பண்றாங்களா? ஸ்டூடெண்ட்ஸா அவங்க என்னென்ன எஃபோர்ட் எடுக்கிறாங்க? சார், ஸ்டூடெண்ட்ஸா இதை பத்தி அவங்க கிரிட்டிக்கலா திங்க் பண்றாங்களா அப்படின்றத தாண்டி அடிப்படையான அறிவு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. மேலும் அவங்க நிறைய இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ், எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க கண்டிப்பா தே ஆர் டேக்கிங் பார்ட். அண்ட் அதுக்கான விழிப்புணர்வு, அதாவது ஓட்டு நம்மளுடைய எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை, அதை ஓட்டு நம்ம எல்லாருமே கண்டிப்பா போய் பண்ணணும், போலிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஆஸ் எ ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் அவங்க நிறையவே பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. சூப்பர், தேங்க்ஸ் அ லாட் பிரகதி. உண்மையிலேயே உங்களோட எல்லா எஃபர்ட்ஸும், உங்க ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸும் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோட இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். என்ன மாற்றம் நடக்க போகுது, யார் வர போறோன்னு யாருக்குமே தெரியல. நல்லதே நினைப்போம். மாற்றம் எப்பவுமே நல்லதுக்கு தான் சார். இதுதான் அதுதான் கிடையாது. எது நடந்தாலும் அது நன்மைக்கு. சமுதாயம் வளர்றதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். நன்றி. வெல் செட். பாய் பாய். பாய்.